இப்போ நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா செய்முறை தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றீங்க. அது எப்போ வரப்போகுது, அந்த செய்முறை தேர்வை எங்கெங்கெல்லாம் போய் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பிறகு நேர்காணல் எப்போ நடக்க போகுது, அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்க எப்போ ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு போக போறீங்க, பணி ஆணை எப்பொழுது கையில வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுல அடுத்த ஒரு அப்டேட்டா நீங்க எல்லாருமே வந்து இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற செய்முறை தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சிவி முடிச்சுட்டு. ஸோ இப்போ செய்முறை தேர்வு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை இந்த காணொலி வந்து நிறைவேற்றும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செய்முறை தேர்வு அப்படின்ற ஒன்று நம்ம எப்போ கோர்ட்டில் செஞ்சு பார்க்கணும், அதை வச்சு மார்க் போட்டு அடுத்து வந்து நேர்காணலுக்கு அழைக்கப்பட போகிறோம். அதுக்கு பிறகு பணியாணை வரப்போகுது. இந்த ஆர்டர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த செய்முறை தேர்வு நம்ம பயிற்சி மையத்தில் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பயிற்சி மைய வளாகத்துக்குள்ளேயும் செய்முறை தேர்வு பண்ணுறோம். சில செய்முறை தேர்வுகள் வந்து ஃபீல்டு ஒர்க்காகவும் அழைச்சிட்டு போய் கொடுக்குறோம். அது தொடர்பான சில காணொலிகள் உங்களுக்கு இதில் வந்துட்டு போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செய்முறை தேர்வுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடக்கும். இப்போ நேர்காணல் எப்படி நடக்குதுங்கிறதும் இந்த காணொலியில் வந்துட்டு போகும். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கடந்த முறை இந்த 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்ல நம்மளுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 நபர்கள் இங்கே வந்திருந்தாங்க, படித்தாங்க, ட்ரைனிங் எடுத்தாங்க. அவங்களுக்கு செய்முறை தேர்வு, சில செய்முறை தேர்வு வந்து 10th ஸ்டாண்டர்டில், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, அதில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறது, அல்லது அரசு ஆவணங்களில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறதுன்ற மாதிரி அவங்களுக்குன்னு சில செய்முறை தேர்வும் நேர்காணலும் நடத்தி கொடுத்தோம். ஸோ இப்போ இவங்க அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இவங்கள மாதிரி நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 நபர்கள் தேர்வு எழுதி தேர்வுல பணி கிடைச்சிருக்கு. அவங்க காணொலியும் வந்துட்டு போயிருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில வழங்கின மாதிரியே தான் நீதிமன்றத்திலையுமே அவங்கள கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி செய்முறை தேர்வு அப்புறம் நேர்காணலுக்கு எல்லாம் பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பயிற்சியின் விளைவா இந்த முறை, அதாவது இந்த 10th ஸ்டாண்டர்ட் தரம் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப், இதெல்லாம் இதுல வந்து 35ல கிட்டத்தட்ட 18 மாணவர்கள் பணி வாய்ப்புக்காக நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பயிற்சிகளை ரொம்ப சிவியரா வழங்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வேணுங்கிறவங்க ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா செய்முறை தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றீங்க. அது எப்போ வரப்போகுது, அந்த செய்முறை தேர்வை எங்கெங்கெல்லாம் போய் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பிறகு நேர்காணல் எப்போ நடக்க போகுது, அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்க எப்போ ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு போக போறீங்க, பணி ஆணை எப்பொழுது கையில வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் பார்க்கலாம். ஸோ அப்போ என்னன்னா செய்முறை தேர்வு எப்போ நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னா, இப்போ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஜூலை 14 இருந்து 19ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாருமே போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை முடிச்ச பிறகு இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ அடுத்த கட்டமா அவங்களோட ப்ராசஸ், இது 2022-3களில் வந்த ஒரு லிஸ்ட்டை வச்சு தான் இதை சொல்றோம். எப்படின்னா அவங்க இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு கொஞ்சம் பேருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன வர வாய்ப்பு இருக்கு இந்த முறை அப்படின்னா, நிராகரிப்பு பட்டியல்னு சொல்லக்கூடிய ரிஜெக்ஷன் லிஸ்ட் வெளிவர வாய்ப்பு இருக்கு. ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கிறீங்க, ஆனாலும் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரல, அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணி இன்னென்ன காரணம், இந்த சான்றிதழ் இல்லாதனால நீங்க ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, இல்லை இந்த முன்னுரிமைக்குள்ள வராதனால ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, இல்லை உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் உங்களுடைய மதிப்பெண் இந்த அளவுக்கு இல்லை, இந்த கட் ஆஃப்குள்ள வரல, அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளிவர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால அதுல என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களை 2ஆம் கட்ட அழைப்பாணைக்கு அழைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ சொல்லும் போது நிராகரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதுல சொல்லப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வெளிவர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த செய்முறை தேர்வுக்கு நாங்க எப்போ நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னா, செய்முறை தேர்வு எப்போ போக போறோங்கிறது ஆகஸ்ட் இறுதிக்குள்ள கண்டிப்பா நீங்க போயிருவீங்க. இப்போ ஆகஸ்ட் 1 இருக்கோம் நாம. ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆகஸ்ட் இறுதிக்குள்ள செய்முறை தேர்வுக்கு நம்ம அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கும். அதுக்காக ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, செய்முறை தேர்வு ஹால் டிக்கெட்னு. அந்த ஹால் டிக்கெட்ல இப்போ கடந்த முறை செய்முறை தேர்வுங்கிறது சென்னை நீதிமன்ற வளாகம் மற்றும் அந்த நீதிமன்றம் ஒதுக்கக்கூடிய கல்லூரி வளாகம் அப்படிதான் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த முறை என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எல்லாரையும் சென்னைக்கு அழைக்கல. இப்ப சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஒரு 8 மண்டலங்களா நாங்க பிரிக்கிறோம். அந்த 8 மண்டலங்கள் இருக்கிற நீதிமன்ற வளாகத்துக்கு போங்க, அங்க சான்றிதழ் சரிபார்ப்பு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதேனால எங்க என்ன நடக்க போகுதுன்னா, எம்ஹெச்சிசியினுடைய வளாகத்துல இப்படி நடக்கலாம். அதாவது எல்லாரையும் அழைத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகத்துல ஏதாவது ஒரு ரூம் ஒதுக்கி கொடுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா 8 மண்டலங்களுடைய கோர்ட் வளாகத்துக்கு அழைக்கலாம். இது மாதிரி, ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரையும் கூப்பிட முடியாது, அது கூட்டமா இருக்கும், நம்மளால இவங்க எல்லாரையும் நம்ம ப்ராக்டிக்கலுக்கான திங்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட முடியாது. அதனால இந்த 8 மண்டலங்களையும் பிரிச்சிருக்கோம்ல, ஆட்டோமேட்டிக்கா அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கள போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூட அந்த செய்முறை தேர்வுக்கான பயிற்சிகள் அமைய வாய்ப்பு இருக்கு. 8 மண்டல வளாகத்துல அமைய வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் ஒதுக்கக்கூடிய கல்லூரி வளாகம், இதுதான் கடந்த முறை நடந்தது. அவங்க என்ன பண்றாங்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு செய்முறை தேர்வு செய்யறவங்களை கோர்ட் வளாகத்துக்குள்ள கூப்பிடல. அவங்க என்ன பண்றாங்க, மெட்ராஸ்லயே ஏதோ ஒரு கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரியை தான் போன தடவை ஒதுக்கி இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த முறை பிரசிடென்சியோ இல்லை வேற ஏதேனும் பச்சையப்பா கல்லூரியோ இல்லை வேற ஏதேனும் ஒரு கல்லூரி வளாகமோ ஒதுக்குவாங்க. அந்த கல்லூரியுடைய விடுமுறை நாட்கள் பார்த்து ஒதுக்குவாங்க. அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செய்முறை தேர்வுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட் இறுதிக்குள்ள நீங்க போய் செய்முறை தேர்வு செஞ்சு பார்க்கணும். இந்த செய்முறை தேர்வுல 70 மதிப்பெண்ணுக்கு அதிகபட்ச மதிப்பெண் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க கட்டாயமா அடுத்த கட்ட நேர்காணலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நேர்காணல் அப்படின்றப்போ இந்த செய்முறை தேர்வுக்கு பின்னர் அந்த செய்முறை தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவதற்கான அந்த லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர்லயோ அல்லது அக்டோபர்லயோ, ஏன்னா அதுலயுமே ஃபில்டர் பண்ணணும் அவங்க. ஸோ செய்முறை தேர்வையும் ஒரே நாளில் நடத்தி முடிக்க மாட்டாங்க. எப்படி இந்த சிவி வந்து 14 இருந்து 18 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் நடந்ததோ, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு 5 நாளோ 6 நாளோ நடக்கும். பேட்சா அனுப்புவாங்க. அப்போ அது ஒரு விதமாக நடந்து முடிஞ்சு அப்புறம் அதில் செலக்ட் ஆனவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்போ ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே இது நடக்க போகுதுன்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிடும். அப்போ செப்டம்பரில் இல்லைன்னா அக்டோபருக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த செய்முறை தேர்வுக்கான லிஸ்ட்டு, அதில் செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூக்கு வரப்போறவங்களுக்கான லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் பெற்ற பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த செய்முறை தேர்வு முடிஞ்சு நேர்காணலுக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி நேர்காணலுக்கான அழைப்பானைன்னு ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நேர்காணலுக்கு நீங்க போகும்போது தான் இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு ஒன்று நடக்கும். எப்போ நேர்காணலுக்கு போகும்போது, இப்ப நீங்க முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சிருப்பீங்களா, இப்ப இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு அங்க நடைபெறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகம், அதாவது நேர்காணல்ல போய் நீங்க நேர்காணல்ல பதில் சொல்லி அதுல 30 மதிப்பெண் தரதுக்கு ஹையஸ்ட் மதிப்பெண் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் செலக்டட் ஆயிட்டாங்க போஸ்டிங்க்கு, இன்னென்ன ஊருக்கு இன்னென்ன போஸ்டிங்ல இவங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் வந்த பிறகு நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வேலை வேணும்னு சொல்லி போட்டிருக்கீங்களோ அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு ஒரு நாள் கூப்பிடுவாங்க. அவங்க உங்களை கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ இல்லை ஒரு லெட்டர் அனுப்பியோ என்ன பண்ணுவாங்க, இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு இல்லை இந்த மெசேஜ் வந்த பிறகும் நீங்க வந்து இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு இத்தனை மணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்க போனப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு நேர்ல போகும்போது உங்ககிட்ட அந்த அப்ளை பண்ணினப்போ அதுக்கப்புறம் இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு நேரத்துல என்னென்ன சான்றிதழ் அசல் எடுத்துட்டு போனீங்களோ அதோட அசல், அதுக்கப்புறம் அதோட நகல், இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்ற வளாகத்துல இருக்கக்கூடிய நீதிபதி உங்களை சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாரு. அவர் வெரிஃபை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிடுவார் கடைசியா அப்படின்னா, ஓகே உங்களுக்கு இத்தனாம் தேதி ஜாயினிங் ஆர்டர் இருக்குமா, உங்களுக்கு இது வந்து போஸ்ட் மூலமா வந்துடும், அந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மாணவர்கள் இதுல நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சரவணகுமார், சைஜா ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரின் அப்படின்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போனவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நாளே கூட வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த சிவிக்கு போறாங்க, அதாவது ஃபைனல் சிவிக்கு, அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ணுங்கட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த எம்ஹெச்சிசியில் இனிமே நீங்க மீட் பண்ண போற ஒரு பாயிண்ட். ஸோ அதனால இந்த ஒரு வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தி இந்த ஆண்டே நீங்க எல்லாரும் பணிபெறணும் அப்படின்னு நம்ம பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.